தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க இல்லையா? நம்ம பீரியட்ஸ் ஆன பிறகு வீடெல்லாம் ஏன் க்ளீன் பண்ணுறோம்? இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அப்படியே நான் பீரியட்ஸ் ஆன பிறகு என்னென்ன க்ளீன் பண்ணிப்பேன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அழகாக இருக்கன்ட்டு. நான் காலங்காத்தால் ஏஞ்ச உடனே வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். ஆனால் மறுபடியும் என் பசங்க கபோர்டு க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போன பிறகு நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் வேலை செஞ்சுட்டு கேப் வரப்பெல்லாம் அந்த டாபிக் பற்றி பேசலாம். அதுக்குள்ளவே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட ஆன்சர் என்னன்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்துடுங்க. முதல்ல வீடு க்ளீன் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வேலையாக நான் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு கொஸ்டின் கூட இருக்குது, அதுவும் கேட்கட்டுமா? ஆனால் இந்த வீடியோவில் அதோட டாபிக் பேச போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் நீங்கள் சொல்லி வைங்க, ஓகேங்களா? பீரியட்ஸ் ஆகிறப்போ நம்ம ஏன் கோயிலுக்கு போகக்கூடாது? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் என்ன? அதுக்கு யாராச்சும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா என்ன? உங்களோட ஆன்சர் என்னன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்னோட ஆன்சர் என்னன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? நான் இப்போது பீரியட்ஸ் ஆன பிறகு என்னென்ன க்ளீன் பண்ணிப்பேன்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நடுவில் நம்ம விஷயத்துக்கு வரலாம். ஃபஸ்ட்டு மேட்டுங்கெல்லாம் க்ளீன் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பெட்ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து மிஷினில் போட்டுடுவேன். கையில் துவைக்கிறதுனால மேட் ஊற வைக்கிறேன். மிஷினில் போட்டுற பெட்ஷீட்ஸ் எல்லாம் மிஷினில் போட்டுடுவேன். அதுக்கப்புறம் கிச்சன் ரூம் க்ளீன் பண்ணிப்பேன். கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் கிட்ட எல்லாம் க்ளீன் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பூஜை சாமானம் எல்லாம் க்ளீன் பண்ணிப்பேன். இதுதான் என்னோட ரொட்டீன் பீரியட்ஸ் ஆன பிறகு செய்கிற வேலை. அதுக்கப்புறம் பாத்ரூம்ஸ் எல்லாம் டீப் க்ளீன் பண்ணிப்பேன். அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுவும் பண்ணிப்பேன். அது காமிக்க மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. பாத்ரூம்ஸ் எல்லாம் காமிக்க மாட்டேன். மீதி இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருங்க. நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டே வரேன். முதல்ல பீரியட்ஸ் ஆகிறப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு தான் நம்மளை ஒரு ஓரமாக உட்கார வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சிங்கன்னா, நீ அது தொடக்கூடாது, இது தொடக்கூடாது, நீ அது பண்ணவே கூடாது, நீ அங்கே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு தூரம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அது ஸ்டார்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லதுதான். ஆனால் அது போக போக இப்படி பண்ணுறதுனால இந்த மாதிரி ரெஸ்ட் நம்மளுக்கு தேவையான்ற மாதிரி தோன்ற மாதிரி இவங்களே பண்ணி வச்சிடுறாங்க. ஏன்னா எது தொட்டாலும் இந்த டைமில் நீ தொடக்கூடாது, நீ தூரமாக உட்காரு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு செப்பரேட் ரூமாகவே கொடுத்துடுறாங்க. இல்லைன்னா ஒரு ஓரமாக உட்கார வச்சிடுறாங்க. அவங்க போடுற துணி அவங்க தொடக்கூடாதா? அது பார்த்துக்கோங்களா, எந்த அளவுக்கு இது நியாயம் நீங்களே சொல்லுங்களா? இந்த மாதிரி இப்போ நிறைய இடத்துல சேஞ்சஸ் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி நிறைய இடத்துல இப்பவும் நடந்துட்டே தான் இருக்கு. அதனால தான் இந்த டாபிக் பற்றி பேசணும்னு எனக்கு தோணுது. இது ரொம்ப முட்டாள்தனமா இல்லையா? என்னவோ இதுக்கு மேலாட்டி கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு என்னோட அபிப்பிராயம். அது நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ. அவங்க புரிஞ்சுப்பீங்கன்னா ஓகே, இல்லைன்னா விட்டுடணும், அவ்வளோதான். வேறு எதுவும் செய்ய முடியாது இல்லையா? இப்போ நம்ம மந்த்லி கிளீனிங் ஏன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, பீரியட்ஸ் ஆன பிறகு கிளீனிங் ஏன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் டேட்டும் தெரியாது, டைமும் தெரியாது இல்லையா? இந்த மாதிரி மந்த்லி பீரியட்ஸ் கம்பல்சரி ஆகும். அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு மந்த் ஆயிடுச்சு நம்ம வீடு க்ளீன் பண்ணிட்டு, இப்போ நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு ஞாபகப்படுத்தும். ஆனால் அது போக போக எப்படி மாற்றிட்டாங்கன்னா, நீ டச் பண்ண ஒவ்வொரு பொருள் நீ க்ளீன் பண்ணணும், பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு நீ க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இப்போ இருக்கிற மாதிரி சேஃப்டி பேட்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போது துணி தான் யூஸ் பண்ணுறதுனால கரைப்படும். ஓகே, அதுவும் ஒத்துக்கிறேன். அதனால க்ளீன் பண்ணுறதுனாலையும் நல்லது தான். அது அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மந்த்லி கிளீனிங்ஸ் அவங்களுக்கு டேட்டு டைமு இதெல்லாம் தெரியாதனால அவங்க இது ஒரு ரிமெம்பர் நாளாக வச்சுப்பாங்க. இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆன உடனே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மந்த்லி கிளீனிங் முடிஞ்சிச்சுன்ட்டு அவங்க ஒரு ரிமெம்பராக இது வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ தானே நம்ம டீப் க்ளீன் பண்ண முடியும். அதனால் அது ஒரு ப்ராசஸாக வச்சுருப்பாங்க. இப்பயாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக வீட்டில் இருக்கிறோம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், வேலைக்கு போகிறவங்க கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கொஞ்சம் நிம்மதியாக வீட்டில் இருக்கிறோம். ஆனால் அப்போ பெரிய ஃபேமிலி இருக்கும், ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும் இல்லையா? அத்தனை பேர் சமாளிக்கணும். அதுக்கப்புறம் வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி ஹடாவிடியாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்ட்டு இருப்பாங்க. கிளீனிங் மேலே அவ்வளோவா கவனம் வச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறப்போ இந்த மாதிரி மந்த்லி கிளீனிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இன்னொரு மாதத்து வரைக்கும் கிளீனிங் பக்கம் போக மாட்டாங்க. அதுக்காக இந்த மாதிரி கிளீனிங் ப்ராசஸ் வச்சிருப்பாங்கன்ட்டு என்னோட ஆன்சர். இது கரெக்டாக இல்லையான்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். இது
என்னோட மைண்ட் தாட். இது யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நான் எங்கேயும் படிச்சது கிடையாது. என்னோட மைண்ட்ல நான் இப்படி தான் யோசிப்பேன். அதனால இப்படி வச்சிருப்பாங்க. இவங்க போக போக இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். இது கரெக்டா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏன்னா நீங்க சொன்னாதானே எனக்கும் தெரியும் இது கரெக்டா இல்லையான்ட்டு. அதனால தான் கேட்குறேன். இது கரெக்டா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் எல்லாருமே குத்தம் சொல்லல. இப்போ நிறையவே சேஞ்சஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து வேலைக்கும் போறாங்க, வீட்லவும் சரி எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுக்கிறாங்க. எதுவும் தொட விடாம அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சிங்கிள் ஃபேமிலியா வெளியில வந்துட்ட பிறகு அவங்கவுங்க வேலை அவங்க தானே பார்த்துக்கணும். வேற யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. அதனால எல்லாமே ரொட்டீனா அவங்க செஞ்சுக்கிறாங்க. பீரியட்ஸ் டைம்னால நான் எதுவும் தொட மாட்டேன் அந்த மாதிரி எதுவும் கிடையாம அவங்களே வேலை செஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னும் சில இடத்துல மட்டும் ரொம்ப கொடுமைப்படுறாங்கன்ட்டு எனக்கு ரொம்பவே தோணுது. ஏன்னா நான் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கேட்டுப்பேன் இல்லைங்களா, அவங்க கிட்ட கேட்குறப்பே இன்னும் அந்த காலத்துல இருக்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்ட்டு புரியுது. அதனால தான் இந்த டாபிக் பத்தி பேசணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இது தப்பா நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல. எனக்கு தோன்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால ஷேர் பண்றேன். அவ்வளவுதான். தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த பெட் மேலே படுக்கக்கூடாது, கீழே பாய் போட்டு தான் படுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லுங்க. இல்லை எனக்கு முடியாது, அந்த நேரத்தில் எனக்கு கீழே படுத்து ஏஞ்சிக்க முடியாது, ரொம்ப இடுப்பு நோவும், அந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கிறது உங்களோட வேலை தான். ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்துலவே இருந்திருப்பாங்க. அது நம்ம மாமியாராக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, யாரையும் நான் குத்தம் சொல்ல வரலை. நம்மளுக்கு ஆப்போசிட் பர்சன் எப்படி நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து புரியிற மாதிரி நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி எதுவும் கிடையாது, நீங்கள் அப்படியே இருந்துட்டீங்க. இந்த காலத்தில் எல்லாமே சேஃப்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் நல்லாவே இருப்போம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஊறுகாய் தொடுறது, தொடக்கூடாது, செடி தொடக்கூடாது, இதெல்லாம் கூட கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்றது கூட செய்யலான்னு தான் நான் நினைப்பேன். தீபம் வைக்கிறது அதெல்லாம் கூட நம்ம செஞ்சுக்கலாம். பட் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெயின் இருக்கும். வயிறு நோவு இருக்கும், இடுப்பு நோவு இருக்கும், கால் நோவு இருக்கும், கை நோவு இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா. அந்த நேரத்தில் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வச்சு தீபம் வைக்க மாட்டோம். சாமி மேலே பக்தி இருக்காது இல்லையா, அது ஒரு வேலையாக செஞ்சுட்டு போயிடுவோம். அதனால அந்த நேரத்தில் அது வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கும் பெரிய ரீசன் ஒன்றும் கிடையாது. அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது, பக்தி சுத்தமாக இருக்காது அந்த நேரத்தில். அதனால வேண்டான்னு சொல்லியிருப்பாங்கன்னு தான் நான் நினைப்பேன். உங்கள் வீட்டில் ஒருத்தர் பீரியட்ஸ் ஆகுறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்கள ஒரு பேஷண்ட்டாக ட்ரீட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் இந்த வலியெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு மூட் சென்ஸ் ரொம்ப மாறிட்டே இருக்கும். சில நேரம் அவங்களுக்கே அறியாமல் சிரிப்பாங்க, அதே ஒரு செகண்ட்லவே அவங்களுக்கே கோவம் வந்துடும், அதே ஒரு செகண்டில் அழுக வரும். நம்ம ஏன் இந்த மாதிரி அழுகுறோன்ட்டு அவங்களுக்கே தெரியாமல் அழுதுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி மூட் சென்ஸ் மாறிட்டே இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்கள யாராச்சும் ஒருத்தர் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு துணையாக இருந்தால் போதும். நீ என்ன ரொம்ப சீன் போடுற, எல்லாருக்கும் வரது தானே இந்த பீரியட்ஸு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் பேசினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில். மீதி இருக்கிற 27 நாள் உங்களுக்காக தானே அவங்க கஷ்டப்படுறாங்க. வீட்டில் எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறது பசங்களை, உங்களை ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, டிஃபன் கட்டி கொடுக்கறது, லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கறது, இதெல்லாம் அவங்க தானே செய்கிறாங்க. அந்த ஒரு 3 நாள் மட்டும் நீங்கள் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண டைம் போதும். நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூட வேண்டாம், நீங்கள் சும்மா உட்காந்து அவங்க கூட பேசினாலே போதும். அவங்க மைண்ட் அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். இது என்னோட மைண்ட் செட்டு. ஆனால் சில பேர் இதுவே காரணமாக வச்சுக்கிட்டு எல்லா வேலை வாங்குறவங்களுக்கு நான் இது சொல்ல வரலை. நான் சொல்கிறது ரொம்ப பெயினாக இருக்கிறப்போ உட்காந்து சிரிச்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் டீ வைக்கிறியா அன்ட்டு நிதானமாக சொல்லலாம். இல்லைன்னா நான் டீ வச்சு கொடுக்கட்டா அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன வேலை போதும். ஜாஸ்தி பெரிய வேலை கூட செய்ய தேவையில்லை. அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தால் போதும் அந்த நேரத்தில். அவ்வளோதான். இதுக்கு மேலே பேசுனேன்னா உங்களுக்கே வெறுப்பாயிட்டு என்னோட சேனல் இதோட பேன் பண்ணிட்டு போகிறீங்க நீங்கள். போதும் போதும், இது இந்த பொண்ணு ரொம்ப மொக்கப்படுது, நான் பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு போயிட போகிறீங்க. அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு கொஷின் கேட்டேன் இல்லைங்களா, மறக்காமல் அதுக்கும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பீரியட்ஸ் டைமில் ஏன் கோயிலுக்கு போகக்கூடாது, ஏன்னா மறந்துட்டு இருப்பீங்கன்ட்டு அந்த கொஷின் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டில் ஒரு லிஸ்ட்டு போட்டேன் இல்லைங்களா, அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் இல்லைங்களா, இந்த ஸ்டெப்ஸு கழுவுற வேலை மட்டும் நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கினேன்.
ஏன்னா, இது வந்து மந்த்லி ரொட்டீனா வச்சுக்க மாட்டேன். எப்பயாச்சும் ரொம்ப டர்ட்டியா இருந்துச்சுன்னா, நான் கிளீன் பண்ணிப்பேன். அதுவும் இல்லாம மழை வந்து கன்டினியூஸா பேஞ்சுனே இருக்குது. அதனால நாய்ங்க எல்லாம் வந்து டாக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் மேல படுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. அது ஒரு பேட் ஸ்மெல் வருது. அது இருக்கும் இல்லையா, கலீஜா இருக்கும் இல்லையா, அது வந்து படுத்ததுனால நான் கீழ போறப்போ, மேலே ஏறுறப்பெல்லாம் எனக்கு அந்த ஸ்மெல் அடிச்சுன்னே இருக்குது. அதனால எனக்கு ஸ்டெப்ஸ் கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா இது மந்த்லி கிளீனிங் கிடையாது. எப்பயாச்சும் தான் ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னு தோணிச்சுன்னா, இந்த மாரி கிளீன் பண்ணிப்பேன். அடிக்கடிக்கு வந்து எங்க ஊர்ல மங்கீஸ் வந்து கலீஜ் பண்ணிட்டு போகும். அந்த நேரத்தில இந்த மாரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிப்பேன். ஏன்னா ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா, அந்த நேரத்தில முந்தா நாள் வந்து கிளீன் பண்ணிட்டு கோலம் போடுறது, அந்த மாரி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ கோலம் போடுறது கூட கிடையாது. ஏன்னா நம்ம கோலம் போட்டாலே மழை வந்துடும். இல்லைன்னா நாய் மெரிச்சிட்டு போயிடும். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கும். கோலம் மெரிச்சா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால கீழ போய் கோலம் போடுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். வீட்டு முன்னாடி மட்டும் கிளீன் பண்ணி கோலம் போடுறது டெய்லி ரொட்டீனா வச்சுப்பேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டோம் இல்லையா, மாப் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணிச்சு. அதனால மாப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடு மாப் பண்ணுறது கூட நான் வீக்லி 3 டைம்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். பசங்க பெரியவங்க ஆயிட்டதுனால வீக்லி 3 டைம்ஸ் பண்ணுவேன். பசங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்போ டெய்லி க்ளீன் பண்ணிப்பேன். எனக்கு இருக்கிறது சின்ன வீடு. அதனால நான் டெய்லி க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு கஷ்டமும் தோணாது. பெருசா வீடு கட்டிட்டு அப்போ க்ளீன் பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல. சின்ன வீடுனால நான் டெய்லி கூட க்ளீன் பண்ணிப்பேன். அது ஒரு பெரிய கஷ்டமாவே தோணாது எனக்கு. அதுக்கப்புறம் காலங்காத்தால ஊற வச்ச மேட்டு ஈவினிங் தான் துவைச்சேன். ஏன்னா நடுவுல இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு மதியம் ஆயிடுச்சு. 2 மணி அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மேட் கிட்டயே போனேன். நடுவுல டிஃபனு, லஞ்சு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். மூஞ்சி, கை, கால் எல்லாம் கழுவிட்டு இந்த மாரி சாப்பிட்டுட்டு தான் வேலை செஞ்சுக்கிறேன். சாப்பிடாம எல்லாம் என்னால வேலை செய்யறதுக்கு முடியாது. ஸோ புது மேட் எல்லாம் மாத்தி வச்சுட்டு, பழைய மேட் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். புது மேட்டுன்னா புதுசா வாங்கினது கிடையாது. ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறது. அப்புறம் ஊற வச்ச மேட்டெல்லாம் இந்த மாரி வாஷ் பண்ணி எடுத்துட்டு போய் மாடி மேல போட்டாச்சு. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு டீ வச்சு குடிச்ச பிறகு தான் எனக்கு உயிரே வந்துச்சு. டீ கிடையாது, பூஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கினேன். கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஒரே நாள் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கினேன் இல்லையா, கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. எப்பவுமே செஞ்சுட்டே இருந்தா அவ்வளோ தெரியாது. ஒரே நாள் இவ்வளோ வேலைன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால சூடா இந்த மாரி பூஸ்ட் மிக்ஸ் பண்ணி குடிச்ச பிறகு கொஞ்சம் உயிர் வந்த மாரி இருந்துச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோல. பூஜை சாமான் கழுவவே இல்லன்னு நெனச்சிங்களா? ஈவினிங் ஆன பிறகு தான் கழுவுனேன். ஆனா மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வைக்கல. மறுநாள் தான் வச்சு பூஜை பண்ணேன். ஏன்னா அன்னைக்கு டே ஃபுல்லா இந்த வேலையா முடிஞ்சிச்சு இல்லையா? சும்மா ரொம்ப டயர்ட் ஆக்க வேண்டாம் உடம்பன்னு சொல்லிட்டு நிதானமா பூஜை சாமான் கழுவி வச்சுட்டு மறுநாள் வந்து பூஜை பண்ணிக்கினேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கேட்ட கொஷனுக்கு அதே விதமாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.